அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தரபிரகாசம். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவுல ஒரு சமோசா செய்யலாங்க. அது வந்து ஸ்டஃபிங் வந்து நான் வந்து இன்னைக்கு சிக்கன் வச்சு செய்ய போறேன். நீங்க இத மைதா மாவுல கூட செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஹெல்த்தியா வேணும்னு சொல்லிட்டு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இத பாருங்க, இந்த கப்பு. இந்த கப்பால நம்ம 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கடையில வாங்குற கோதுமை மாவு தாங்க. இது பாருங்க, 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட், ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து ஓமம், ஓமத்தை கொஞ்சம் இப்படி நம்ம நல்லா நசுக்கி, இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கலாங்க. அப்புறம் இது வந்து கலோஞ்சி சீட்ஸ், ஆனியன் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சமோசாவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. போட்டுட்டு இப்போ வந்து இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயாவது இல்லை நெய்யாவது, உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து சிக்கன் சமோசா தான் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து எண்ணெய் தான் வந்து 4 ஸ்பூன் எண்ணெயை இதில் காய்ச்சி ஊற்றி சுட சுட அப்புறம் மாவு பசைஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காய்ச்சிக்கலாம். இப்போது பாருங்கள், 4 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த எண்ணெய் ஃபுல்லாக இந்த மாவில் ஃபுல்லாக எல்லா மாவுலேயும் நல்லா பரவுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. பாருங்க, இதுதான் பதம். இப்போ நம்ம செய்கிற டிஷ்ஷு நல்லா வரும் சமோசா. இப்போது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த தண்ணி ஊற்றி நம்ம கெட்டியான மாவாக பசைஞ்சிக்கலாம். சாஃப்டாலாம் பசையக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக பசையணும். கெட்டியான மாவாக பசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு பசைஞ்சாச்சுங்க. பூரி மாவு பதத்துக்கு பசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் நம்ம தளர்வாக பசைவோம்ல, பூரிக்கு கொஞ்சம் கெட்டியாக பசைவோம், அந்த மாதிரி பசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த மாவு இப்படியே இருக்கட்டும். இதில் நம்ம இதில் வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் சூடாக இருக்குது. அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல்லு பெரிய பல் பூண்டு, மலை பூண்டு, அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கின அப்புறம் பார்க்கலாம். இப்போது பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்காங்கள, அது போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாயை வேணும்னா இந்த இஞ்சி பூண்டோடைய அரைச்சி கூட போட்டுக்கலாம்.
நான் பொடியை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். ஓ, இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம வந்து சிக்கனை போட்டுக்கலாங்க. இது வந்து 1/4 கிலோ சிக்கன், போன்லெஸ் சிக்கனுங்க, 250 கிராம்ஸ். இதை நான் பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேங்க. பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இது சிக்கன் ஈஸியாக வந்துருங்க. இது பிராய்லர் சிக்கனு. நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் போட்டேன்னா 2வது ஸ்பூன் 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டேங்க. போட்டுட்டு இது வந்து கரம் மசாலாங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இப்போவே வெந்துருச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு, இது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருக்குது, இவ்வளோ ஊற்ற போகிறது இல்லை, லேசாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வந்து இதை மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சு சிம்மில் வச்சோம்னா நமக்கு வந்து சிக்கன் வந்து வெந்துடும் நல்லா. மூடி வைக்கிறேங்க. சிம்மில் வச்சுட்டேன். சிக்கன் கொஞ்ச நேரம் வேகட்டும். இதை பாருங்க, கறி நல்லா வெந்துருச்சுங்க. தொக்கு மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு, சின்ன சின்ன உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவில் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை எலுமிச்சை மூடி பிழிஞ்சு விட்றேங்க. ஜூஸே வரலங்க, அதனால் இன்னொரு அரைப்பழம். இந்த புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் புளிப்பு இருந்ததுன்னா நம்ம ஸ்டஃபிங் நல்லா இருக்கும். நீங்கள் சாட் மசாலா கூட போட்டுக்கலாம்.
நான் வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்ருக்கேன். அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சமோசா செஞ்சுக்கலாம். பாருங்க, மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவை இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக போட்டுக்கலாங்க. சின்ன சின்ன உருண்டையாக. ஒரு உருண்டையில் 2 சமோசா செய்யலாம் நம்ம. பாருங்க, இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு உருண்டையும் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒரே ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கிட்டேங்க நான். இதை இந்த மாதிரி ட்ரை மாவில் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிட்டு நம்ம தேய்ச்சிடலாம். இதை பாருங்க, இந்த திக்னஸில் தேய்ச்சிக்கோங்க. அதாவது ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் சைஸு. இப்போது இதை 2ஆக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதை பாருங்க, இந்த மாதிரி ஒரு பக்கத்தை இந்த மாதிரி மடிச்சுட்டு இங்கே லேசாக தண்ணி தடவிக்கலாங்க. தண்ணி தடவிட்டு அவ்வளோதான். இதை ஒட்டிட்டோமா? ஒட்டிட்ட உடனே ஒரு கோன் ஷேப்க்கு வந்துடும். இப்போது இதில் கொஞ்சமாக ஸ்டஃபிங் வைக்கலாம். வச்சுட்டு இந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் இப்படி இதை பண்ணி வைங்க. அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இந்த பாருங்க, சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்று பண்ணி காட்டுறேன். இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்துல தண்ணி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிக்கிட்டு தண்ணியே போதுங்க, அந்த ஸ்லரி எல்லாம் வேண்டாம். மைதா மாவு ஸ்லரி எல்லாம் வேண்டாம். மைதா மாவு தண்ணியில் கரைச்சி அதெல்லாம் வேண்டாம். இந்த தண்ணியிலவே ஒட்டிக்கும். இந்த பாருங்க, பாக்கெட் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்ம இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அவ்வளோதாங்க. அதை மடிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, இப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்க, சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா சமோசாவையும் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது செஞ்சு வச்சிட்டேங்க. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப சூடாகக்கூடாதுங்க. கொஞ்சம் லைட்டு சூடான உடனே இதை நம்ம போட்டுக்கலாம். இது வந்து வேகணும், அதனால கொஞ்சம் லைட்டாக சூடான உடனே போட்டுக்கலாம். இது பாருங்க, ஒரு 4 நாளாக போட்டுக்கலாம். 4 3 மீடியம் ஃப்ளேம்லவே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ஏன்னா உள்ளே வேகணும். இந்த அதாவது அந்த மேலே இருக்கிற அந்த கோதுமை மாவு நல்லா வெந்து வரணும், கிறிஸ்பியாக வரணும். அதுக்காக நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லவே வச்சு ஃப்ரை பண்ணலாம். லைட்டாக திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லவே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க.
நீங்க வேணா உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க மைதாவுல கூட செஞ்சுக்கலாம். மைதாவுல இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நான் கோதுமை மாவுல செய்றேங்க இன்னைக்கு. வேகட்டும். இங்க பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கோல்டன் ப்ரவுன் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். பாருங்க சூப்பரா இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டி டேஸ்டி சிக்கன் சமோசா. இப்போ நான் இதில் சிக்கன் போட்டிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு சிக்கன் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த உருளைக்கிழங்கோட பட்டாணி, பச்சை பட்டாணி இப்போ நல்ல சீசன். பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க இது. இது கோதுமை மாவில் செஞ்சதால ரொம்ப ஹெல்த்தி. அது பாருங்க எவ்வளோ எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. நம்ம மைதா மாவு மாதிரியே இருக்குங்க இது கூட. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. க்ரீன் சட்னியும் வச்சுருக்கேன். கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க. பச்சை மிளகாயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் பயங்கர காரமாக இருக்குங்க. நீங்கள் பச்சை மிளகா உங்களால் சாப்பிட முடியும்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா சாப்பிடாதீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது கோதுமை மாவுன்றதால ரொம்ப ஹெல்த்தி இது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.